பிரதமர் நரேந்திர மோடியுடைய உரைகள் சமீபத்தில் கேட்டிருப்போம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவை தான். அந்த உரைகள்ல பல அம்சங்களை பாரத பிரதமர் குறிப்பிடும் பொழுது மக்களுடைய பங்களிப்பை நிறைய விஷயம் சொல்கிறார். இந்த அரசாங்கம் இதை செய்யுங்கிறத தாண்டி மக்களாகிய நீங்கள் இதை செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும், பெண்களை இப்படி வளர்க்கணும், பெண்களை வளர்ப்பது போல ஆண்களுக்கும் கட்டுப்பாடா வளர்க்கணும், இது போன்ற அறிவுரைகளும் நிறையவே இருந்திருக்கிறது. மோடியுடைய உரை மக்களுடைய பங்களிப்பை உறுதி செய்யக்கூடிய சரியான நடவடிக்கையா அல்ல மத்திய அரசின் பொறுப்பிலிருந்து தட்டி கழிக்கிறார், அரசாங்கம் செய்ய வேண்டியதை மக்கள் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறாரா? இதைத்தான் ஆயுத எழுத்து நீட்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் பிரமுகர் அதனது செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள், அதே போல பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நமது நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தான். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் நிச்சயமாக ஆண்கள் எப்படி வளர்க்கப்படணும், என்னென்ன நடவடிக்கையை மக்கள் எடுக்கணும், ஊழல் ஒழிப்புல மக்களுடைய பங்களிப்பு, இதெல்லாம் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சமூக ஆர்வலர்கள் இதை சொன்னா நிச்சயமா சரியான விஷயம். ஆனா அரசாங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அறிவுரையை தாண்டி அரசாங்கத்துக்கிட்ட ஒரு பிரதமர் கிட்ட எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது செயல் திட்டம். பெண்களை இப்படி வளர்க்கணும், பெண்களை வளர்க்கறது போல ஆண்களையும் கட்டுப்படுத்தி வளர்க்கணும் அப்படின்னு சொல்றார். இது நிச்சயமா பல பெண்கள் ஏற்று வரவேற்கக்கூடியது, பெண்ணிய அமைப்புகள் வரவேற்கிறாங்க. ஆனா இதை சொல்லக்கூடிய பிரதமர் தான், இதை சொல்லக்கூடிய மத்திய அரசு தான் பெண்களுடைய பாதுகாப்புக்காக வெறும் 100 கோடி ஒதுக்குகிறது. ஆக இந்த நாடு பிரதமர் கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்ப்பது, மக்கள் எதிர்பார்ப்பது அறிவுரையா செய்யலாம்? இது நீங்க வெறுமனே அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நபராக அப்படிங்கறது மட்டுமே இந்த இடத்துல பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டினுடைய பிரதமர் நாட்டினுடைய சுதந்திர தினத்தின் போது இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கின்ற செய்தி அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கின்ற பல்வேறு நடைமுறைகளை இந்த உரை மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். வழக்கமாக அறிவிப்புகள் இருக்கும், மக்கள் நல திட்டங்கள் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அரசாங்கம் என்ன மக்களுக்கு செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பிரதமர் வாயை திறக்கும் இடமாக நிறைய நேரத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த முறை இருக்கக்கூடிய இந்த பிரதமருடைய உரை என்பது நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு வெறும் அறிவுரை மாதிரி இருக்கு, சமூக ஆர்வலர் மாதிரி பேச வேண்டியிருக்கு. நம்மளோட பிரச்சனையே இதுதான். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு ரோல் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க சமூக ஆர்வலர் மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை சமூக ஆர்வலர்களது எண்ணம், நோக்கம் இது எல்லாமே அரசாங்கத்தோடு இயந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கறதா இதுல பிரதானமான விஷயம். நீங்க சொல்ற மாதிரி ஆண் பெண் வளர்ப்பு மற்றும் அதுல பிரச்சனை இல்லை. நீங்க பல்வேறு விஷயங்கள், நீங்க குறிப்பாக இந்த நாட்டினுடைய பொருட்கள் எப்படி உற்பத்தி செய்யப்பட வேண்டும், நம்ம அடிப்படையில் நமக்கு என்ன எண்ணம் இருக்க வேண்டும், நோக்கம் இருக்க வேண்டும், இந்த நாட்டு இளைஞர்களுக்கு, ஏன் இந்த நாட்டினுடைய சராசரி குடிமக்கள் ஒவ்வொருவரும் இன்று இந்த நாட்டிற்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டும் என்று ஒரு பிரதமர் உரையாற்றுகிறார் என்றால் இந்த நாட்டில் முதன்முறையாக பதவியேற்றதற்கு பின்னால் இந்த நாட்டு மக்களிடம் அவர் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களாலும் கட்டமைக்கப்பட வேண்டிய என்னுடைய அவசியத்தை சொல்கிறார். இன்னொன்று, அரசாங்கம் என்பது மக்களிடம் இருந்து ஏதோ அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இடமாக, ஒரு அமைப்பாக மட்டுமல்ல, இது அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய செயல். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய செயல் என்பதை குறிப்பிட்டு இதுல அரசாங்கமும் மக்களும் சேர்ந்து இணைந்து பணியாற்றணும், இது தானே சரி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுல உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்து இருக்கிறதா? அவர் சொன்ன விஷயங்கள்ல ஏதேனும் தவறான விஷயமா? மக்களோட கம்யூனிகேட் பண்ற இடம் தான் இந்த மாதிரியான மேடை. நம்ம அம்மாவை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இதுல ஒண்ணும் தவறு சொல்ல முடியாது. நம்ம அம்மாவை மதிக்கணும், அம்மா சொல் படிக்கணும், அம்மா அப்பா சொல்றபடி கேட்கணும், எல்லாம் சரியான விஷயம். ஆனா 150 நாடுகளுடைய பிரதிநிதிகளை அங்க கூட்டாரு. இந்த நாட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னாரு. அங்க போய் என்ன சொல்றாரு, நம்ம எல்லாரும் மலம் கழிப்பது சரியா கழிக்கணும், தவறு இல்லை, அதை பப்ளிக்ல செய்யக்கூடாதுன்றது உண்மை. அன்றைய மெசேஜ் அதுவா? அதாவது இதுவே ஒரு சோசியல் செக்டார் இதுல போறாரு, பேசுறாரு, நம்ம நாட்டு மக்கள்கிட்ட பேசுறாரு, அது ஒண்ணு. இண்டிபெண்டன்ஸ் டே நான் முடிச்சுடுறேன். நான் நீங்க பேச இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ல இட் இஸ் நாட் ஒன்லி a மெசேஜ் டு தி கண்ட்ரி, இந்த நாட்டிற்கு மட்டும் இல்ல உலகுக்கே பார்த்திருக்காரு. இதான் முதல் இண்டிபெண்டன்ஸ் உரையாடுறாரு. இந்த அரசு எப்படி நேரம், அந்த நேரத்துல பிரையாரிட்டி தான். எதையும் பேச வேண்டும், பேசக்கூடாது, எல்லாத்தையுமே பேசலாம். ஒரு குறிப்பிட்ட இந்த கவர்மெண்ட் இப்படித்தான் போக போறது அப்படின்றது ஒண்ணு சொன்னாங்க. அதாவது இது பேசி பேசி வந்த நமது பிரதமர் மோடி ஜி அவர்கள்
இது பிரதமராக ஏற்றப்புறம் மவுன் மோடி ஆயிட்டாரு அவரு. அது மட்டும் இல்ல, அவர் எலெக்ஷனுக்கு முன்ன இருந்ததுக்கும் பின்ன இருந்ததுக்கும் அதே மோட்ல இருக்காரு. சொன்னாரு, இப்ப காஷ்மீருக்கு போயிட்டு சொன்னாரு, there was a time when a PM never used to visit Kashmir for years and years. I have come twice in 2 years. ஆனா அவர் சொன்னது இது, அவர் 2 தடவை போயிருக்காருன்றது உண்மை. ஆனா 16 முறை எங்களுடைய டாக்டர் மன்மோகன் சிங் காஷ்மீருக்கு போயிருக்காரு. இன்னும் தான் மட்டும்தான் இன்னும் நான் என்கின்றாரே ஒழிய நாம் என்ற இதுக்கு இன்னும் அந்த மோடுக்கே வரல அவரு. அதாவது நம்முடைய சர்க்கார் அதே சுதந்திர தின உரையில அவர் சொன்னாரு, நாங்க வந்து ஒரு அகங்காரத்தோட ஒரு தனி ஆட்சி இருக்கக்கூடிய அரசாங்கமா செயல்பட மாட்டோம். ஒண்ணு வேணாம், இந்த பிளானிங் கமிஷனை பத்தி ஒண்ணு கொண்டு வந்தாரு, மக்கள் கிட்ட இருந்து வாங்குறாரு, வரவேற்கிறோம். இவர் என்ன சொன்னாரு, மாநிலங்களை எல்லாவற்றிலும் அவர்களை சரிசமமா நடத்துவாங்க, அவங்களோட கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுக்கு ஏதாவது ஒரு கடிதம் எழுதினாரா பிளானிங் கமிஷன் எப்படி சமைக்கணும்னு? அவர்களுக்கு அது ஒரு பங்கே கிடையாது மாநில முதலமைச்சர்களுக்கு. அமைக்க போறோங்கிற திட்டத்தை மக்கள் கிட்ட சொல்லிடுறீங்க. There is a difference. மக்கள் கிட்டே நாங்க இது வாங்க வேணாம்னு சொல்ல, ஆனால் பீப்புள் சுப்ரீமா சீஃப் மினிஸ்டர் இல்ல, பீப்புள் தான் சுப்ரீம். ஆனா அவங்களே கூட்டு வந்து நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இல்லாம அப்ப சீஃப் மினிஸ்டர் நம்ம ஜெயலலிதா அவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் அவர் வீட்டுக்கு போய் சொல்லிடுங்க. பிரதமர் கூட்டு ஜெயலலிதா அவர்களை நீங்க வீட்டுக்கு போன்னு சொல்ல சொல்லுங்களேன், நான் வேண்டாம்னு சொல்றேன். இல்ல அது இல்ல, அது இல்ல ஆர்குமெண்ட். The argument is participatory government is a federal setup. அப்ப என்ன சொன்னார் அவரு, பேச சொன்னார், நான் வந்து ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தவன், பேசுவது ஒண்ணு நடைமுறையில் செய்வது ஒன்று என்று இந்த 70 நீங்க பார்ட்டிசிபேட்டிவ் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரயோகத்தையும் சொன்னீங்க. அதைத்தான் செய்கிறாரோ பார்ட்டிசிபேட்டிவ் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது மக்களுடைய பார்ட்டிசிபேஷனையும் அணுகுகிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சொல் போல செயலுக்கான அறிகுறிகளும் தென்படுகிறது. பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கான நலன் பேசுகிறார். ஆனால் மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை, பாஜகவும் வலியுறுத்தக்கூடிய கோரிக்கை. அது பற்றி ஏன் உரையில் இல்லை? இன்னைக்கு கூட பேசிய விஷயங்கள்ல கூட அறிவுரை தொனியில நரேந்திர மோடி பேசினாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் எழுகிறது. நரேந்திர மோடியுடைய உரைகள், இந்த உரைகள்ல பார்க்கும்பொழுது மக்களுடைய பங்கேற்பை அதிகமாக வலியுறுத்துகிறார். இது ஒரு சரியான ஒரு பீப்புள் பார்ட்டிசிபேட்டிங் ஒரு கவர்மெண்டை தான் அவர் விரும்புகிறாரா? அது ஒரு சரியான நடைமுறை தானா? மக்களுடைய உறுதுணையோடு செய்யக்கூடிய விஷயங்களே சரியாகத்தான் வலியுறுத்துகிறாரா, அல்ல அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்களை மக்கள் பக்கம் தள்ளுகிறாரா அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. இந்த கேள்வி ஏன் எழுது அப்படின்னா, அவர் பேசிய விஷயங்கள்ல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. மக்கள் வந்து 100% ஆமோதிக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ வந்து மத கலவரங்களால் எந்த பயனும் கிடையாது, ஒரு கம்யூனல் ஹார்மனி வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனா செயல் திட்டமாக என்ன அறிவிக்கிறார்? ஒரு கம்யூனல் மத தடுப்பு மசோதா அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ல வேணுங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை. அதற்கு அவருடைய செயல் திட்டம் என்ன? மகளிர் நலன் பத்தி பேசுகிறார், பாதுகாப்பு பத்தி பேசுகிறார். இடஒதுக்கீடு, மகளிருக்கான இடஒதுக்கீடு நீங்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது, அதை பற்றி இந்த அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அறிவுரைகள் தேவையா, இல்லாட்டி செயல் திட்டத்தை எதிர்பார்க்கறாங்களா? பத்தி நீங்க வந்து ஒரு செயல் திட்டம் அப்படிங்கிறது அரசாங்கம் வந்து ஒவ்வொரு நாளும் செயல்படக்கூடிய விதம். இன்று வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் செயல் திட்டத்துல வந்து பிரதமர் தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒவ்வொரு அமைச்சர்கள், இலாக்கள் இதெல்லாம் ஒண்ணுமே அவசியமே இல்லை. எல்லாத்தையும் பிரதமர் வந்து நாங்க இதெல்லாம் பண்ண போறோம்னு கேட்டகரி எல்லாம் கொடுத்துட்டு போயிடலாம். அது அறிவுரைகள் சொல்லும் பொழுது மகளிர் பேசும்போது இடஒதுக்கீடு எங்கள் அரசாங்கம் விரைந்து சேர்ந்து கூட ஒரு நான் சொல்றேன். அதாவது இதை வந்து நீங்க ஒட்டு மொத்தமா திருப்பியும் அது ஏதோ ஒரு இடத்துல நின்று அவர் அறிவுரை சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால் இதில் ஒவ்வொரு தரப்பு மக்களையும், இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் உற்பத்தி திறன் சார்ந்து நாம எப்படி இருக்கணும், இந்த உலகத்தில் இந்தியாவை பற்றிய பார்வை எப்படி இருந்தது, மகளிர், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். சார் சொன்னாரு, கழிப்பறை பத்தி போய் இவ்வளவு உலக நாடுகளுக்கு முன்னால நம்ம பேசணுமா, இருக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த நேரத்தில் அவசியம் தப்பு இல்லைங்கிறனா. ஏனென்று கேட்டால் இன்று ஒரு பிரதமருடைய உரையில் தமிழ்நாடு நம்ம நிறைய விதத்துல முன்னேறிக்குன்னு சொல்றோம். ஆனால் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பள்ளிக்கூடங்களில் கழிப்பறை இல்லை அப்படிங்கிற எவ்வளவு அதிர்ச்சிகரமான தகவலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது முக்கியமான விஷயம் இல்லையா? அப்போ நீங்க வந்து ஒரு பிரதமர் தன்னுடைய உரையில் இதை முக்கியமாக அவர் சொல்கிறார் என்றால் உங்களுடைய விஷயம் சொல்றேன். அப்போ என்ன ஆகுதுங்க, இது அரசாங்கம் மட்டுமே ஏதோ அரசாங்கத்தின் மீதான பொறுப்பை போடுகின்ற செயலாக அல்ல.
ஒவ்வொரு துறையிலேயுமே இன்னைக்கு வந்து நீங்க கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்கீம் இருக்கு. இன்னைக்கு அவங்க நினைச்சிட்டாங்க எல்லா கார்ப்பரேட்டும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்கூல்ல பொன் குழந்தைங்க கழிப்பறை இல்லன்னு யாரும் ஸ்கூலை விட்டு நிக்கவே மாட்டாங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத ஃபீல் பண்ண வைக்கணும்னு தான் பிரதமர் தன்னுடைய சுதந்திர தின உரையில குறிப்பிடுறார். நாளைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னா வித்தின் 6 monthsக்குள்ள நம்ம நாட்டில் இருக்கிற பொம்பளை குழந்தைங்க கழிப்பறை இல்லன்னு ஸ்கூலுக்கு போவாங்க, இருக்க மாட்டாங்க. இது எல்லாம் எந்த நேரத்துல அரசாங்கத்துடைய நீங்க வந்து மேக் இன் இந்தியா வாட் வில் யூ மேக், நீங்க என்ன பண்ணுவீங்க? அரசாங்கம் என்ன செய்யும்? மக்கள் செஞ்சிருவாங்க, தனியாருடைய பங்களிப்பு, மக்களுடைய பங்களிப்பு. இதை வந்து நீங்க அரசாங்கம் தனியார் அப்படின்னு பிரிச்சு பார்க்காம மக்கள் ஒவ்வொருவரும் இந்த அரசாங்கத்தில் நீங்க யோசிங்க அப்படிங்கறதே இன்னைக்கு ஒரு பெரிய மெசேஜா இருக்கு. இது என்ன ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் பாருங்க. இந்த நாட்டினுடைய மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை, ஒரு தன்னம்பிக்கை, இந்த நாட்டை பற்றி நீ யோசிக்க வேண்டும்னு சொல்றத அறிவுரை சொல்லிட்டு மினிஸ்டர் போயிடலாமா, பிரைம் மினிஸ்டர் போயிடலாமான்னு கேள்வி கேட்டோம்னு சொன்னா இந்த நாட்டில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் மட்டும் இல்ல, ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் கூட, ஏன் நம்முடைய சுதந்திர போராட்டம் கூட மக்களை முதலில் எழுச்சியுற்றவர்களாக மாற்றுவதற்கான முயற்சி ஏதோ ஒரு இடத்துல தொடங்கி ஆகணும். டாக்டர் மன்மோகன் சிங் என்ன செய்தார்? இப்ப வந்து பொருளாதாரத்தை இப்ப பார்க்கும்போது அது கவலை அளிக்கிறது, நாட்டுடைய பொருளாதார நிலைமை கவலை அளிக்கிறது, உன்னிப்பாக நோக்குகிறோம். வேற என்ன நிலைப்பாடு மாற்றம் அங்க முந்தைய அரசாங்கத்துக்கிட்ட முந்தைய ஸ்பீச்ல தெளிவாக இந்த முக்கியமா நம் நாட்டுல இன்க்ளூசிவ்னஸ் வேணும். இதுல என்ன பத்தி பேசினாரு? எஸ்சிஸோ எஸ்டிஸோ பத்தி என்ன பேசியிருக்காரு இந்த சுதந்திர தின உரையில? தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள், இல்ல பேக்வர்ட் கிளாஸ் இல்ல இல்ல பேசினாங்க. என்ன அவங்களுக்காக என்ன தெளிவாக என்ன திட்டங்கள் தெரிவிக்கப்பட்டது? நான் ஏதாவது எலெக்ஷன் முன்னால ஒரு மேனிபெஸ்டோ வச்சாங்க. இந்த மேனிபெஸ்டோல நாங்க இதை சொல்லிருக்கோம், இது எங்கள் செயல் திட்டம் ஏதாவது ஒண்ணு சொன்னாரா? வழவழா பழவழான்னு பேசியிருக்காரு. ஒன்று. இரண்டாவதாக இது இணைந்து அவர் சொன்னாங்க அமைச்சர்கள் அவங்கள சொல்லுவாங்கன்னு. இது ஒரு கொஹீசிவ் கவர்மெண்டா இல்லன்னு தெரியுது. பாத்தீங்கன்னா நேற்று தமிழகத்துல ஒரு அமைச்சர் விடுதலை புலிகளை பாராட்டுகின்ற ஒரு கவர் கொண்ட ஒரு இதுல அது என்ன சொல்லியிருக்காங்க? எட்டு திக்கும் எதிரொலியா எதிரொலித்த போராளியின் மாநில வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல நீங்க வந்து இல்ல இது கோஹிசிவ் இல்ல, there is no cohesiveness. நீங்க இது cohesiveness, there is no cohesiveness. ஒரு தமிழக என்னுடைய அமைச்சர் இல்ல கலந்துக்கிறாரு, அப்ப எப்படி வந்து ஒரு தடுக்கப்பட்ட இல்ல ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் ஒரு அமைச்சர் கலந்து தவறு? There has to be a governance. There is no governance. There is no cohesiveness between the Prime Minister and the Ministers. There is no minister, there is no cohesiveness. அதாவது அமைச்சருக்கோ பிரதம அமைச்சருக்கோ ஒரு cohesiveness செயல்படாத ஒரு அரசா இருக்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தானே. பேச்சுள்ள அரசு சும்மா பேசிக்கிட்டே இருக்க, பேசுறதுலயே ஒரு செயல்திறன் உள்ள இதுல என்னென்ன பாயிண்ட் இதை செய்ய போறோம்னு சொல்லல, செயல்பட செய்வோம். இந்த மாதிரி ஒரு வந்து அரசுக்கு எதிராக தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் ஒரு அமைச்சர் கலந்துக்கிறாரு. ஒரு கோஹிசிவ்னஸ் நீங்க சத்தம் போட்டா இப்படிதான் இது பாராளுமன்றம் இல்லைங்க, நீங்க பேசல நான் குறுக்கிறது இல்ல. விவாதத்தில் தலைப்பு மோடியின் அரசு எப்படி செயல்படுகிறது தலைப்பா இல்ல பேசுகின்ற அரசு ஆனால் செயல்படாத அரசு நான் சொல்றேன். செயல்படாத அரசு ஒரு வெளிக்காட்டு கொடுக்கிறேன். இது என்ன தவறு? உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இது உண்மையை வெளிப்படுறது உங்களுக்கு பயப்படுறீங்களா? உங்களுக்கு உண்மையை வெளிக்கொண்டு வருவது உங்களுக்கு தயக்கம், மக்களிடம் ஏதாவது செய்திகளை சொல்லிவிடுவார்களோ என்ற தயக்கம், பேச விடாம எந்த விவாதம்? இந்த அரசை விமர்சிக்கின்ற விவாதம், அரசை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அரசு அமைச்சர்களை விமர்சிக்க, அரசு அமைச்சர்கள் செய்கிற வேலையை விவாதத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நிச்சயமா விவாதிக்கப்பட வேண்டிய தலைப்புங்கிறத மாற்றிக்கிறதுல இதுவல்ல விவாதத்தோட தலைப்பு. நான் வானதி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இப்ப நீங்க ஒரு கம்யூனல் வயலன்ஸ் இந்த அரசாங்கம் ஊக்குவிக்காததுனால என்ன கிடைச்சதுங்கிறாங்க. நியாயமான ஒரு பேச்சு, அவருடைய கருத்தை எல்லா இந்தியர்களும் எதிரொலிக்கிறாங்க. ஆனா அதை பேசக்கூடிய உங்களுடைய சகோதர இயக்கங்கள் பிரவீன் தொகாடியா மாதிரி இல்லாட்டி RSS சில தலைவர்கள் போல அவங்க எல்லாம் இதை தவிர்க்கலாம், இதை வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிற
அரசாங்கம் கொடுக்க கூடாது. மத தடுப்பு மசோதாவை கொண்டு வருவோன்ற ஒரு அறிவிப்பு, ஒரு குறைஞ்சபட்ச அறிவிப்பு இல்லைங்க. முதல்ல வந்து இந்த மத கலவர தடுப்பு மசோதா அப்படிங்கிற இன்னைக்கு அந்த மசோதா இருக்கின்ற வடிவு, இன்று நாட்டு மக்களுக்கு அது கொடுக்கப்படுகின்ற வடிவத்தில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஒத்துக்கொள்ளவில்லை. அப்படிங்கிறது அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து நாங்கள் எதிர்த்து வருகிறோம். இதுல நீங்க சொல்றீங்க மத்த இடத்துல எல்லாம் அறிவுரை இருக்கு அப்படின்னு, நீங்க சொல்ற இன்னொரு இதை பார்த்தா ஏதோ RSSம் பிரவீன் தொகாடியா அவர்கள் மட்டும்தான் ஏதோ மத கலவரங்களுக்கு எல்லாம் வந்து காரணம் மாதிரி நீங்க வந்து நாட்டினுடைய மத கலவரங்களுக்கு அது நீங்க வந்து நாம இப்ப வந்து ஒட்டுமொத்தமா நீங்க வந்து அப்புறம் நீங்க பேசும்போது வந்து செய்ய மாட்டேன். Go ahead. ஏன்னா அவ்வளவுதான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நான் பேசிட்டு நடுவுல பரவாயில்ல, தவறு இல்லை. நீங்க சப்ஜெக்ட்ல பேசியிருந்தீங்கன்னா நான் குடிக்கிட்டு மாட்டேன். Go ahead. இதுல நிறைய அதாவது நீங்க வந்து ஒவ்வொரு செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத நீங்க வந்து தேர்தல் அறிக்கை மட்டும் இல்ல, தேர்தல் அறிக்கையை சார்ந்து அதற்கு பின்னால நம்ம நாடாளுமன்றத்துல பார்த்திருக்கோம். இதுவரை ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இது செயல்படாத அரசாங்கம் அப்படின்னு சொன்னார். நீதிபதிகளுடைய நியமனத்தை பொறுத்தவரை அவர்களும் UPA அரசாங்கத்தில் மசோதா தாக்கல் செய்தார்கள். ஆனால் 2 மாத காலத்திற்கு உள்ளாக அதை சட்ட வடிவமாக்கியே கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சி அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மக்களுக்கு சொன்ன விஷயம் அது. நீதிபதிகளுடைய நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை வேண்டும், அதற்காக தனியாக ஒரு சட்டம் கொண்டு அந்த கமிஷன் வேணும், அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படிங்கறத தேர்தல் அறிக்கையில சொன்னோம். இன்னைக்கு பாராளுமன்றம் நிறைவேற்றிருக்கோம். அதே மாதிரி பாராளுமன்றம் நடைபெற்ற கால அளவு, நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள், நடைபெற்ற விவாதங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தடவை ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருக்குன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களே சொல்றாங்க. ஒரு அரசாங்கம் வெற்றி அடைய வேண்டும்னா பீப்புளோட பார்ட்டிசிபேஷன், அப்படிங்கறத மாற்றுக்கிறதுல அப்போ மோடி சொல்லும் போது ஏன் விமர்சிக்குது காங்கிரஸ்? மறுபடியும் சொல்றேன், பேசியே ஆட்சிக்கு வந்த பிரதமர் இன்று பேசி தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறார். அரசனுடைய அமைச்சகம் இணைந்து செயல்படவில்லை என்றது நான் ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டேன். அவர் சொன்னதை செய்யவில்லை, அதாவது தான் மட்டுமே செய்தாரு, இவங்க 16 ரூபாய் போட்டு வந்துருங்க. எப்படி முன்பு செய்தாரோ அதே போய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா பேச வேண்டிய நேரத்தை பேச இல்ல. எல்லையை தாண்டி நேற்று கூட சைனா ஆளுங்க நம்ம இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் வராங்க. இதை பற்றி உடனே எல்லாத்தையும் மாற்றணும் சொன்னாரு. இந்த பாருங்க, மறுபடியும் நீங்க வந்து நான் பேசலாம் இப்படி எப்படி குறுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. இதே மாதிரிதான் தவறு, பரவாயில்ல, உங்களுக்காக கொடுத்துறோம், பேசுறேன். நல்லா நீங்களே டோட்டலி ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். இன்னும் விரிவாக பேச வேண்டிய விவாதம் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்ல. இருவருக்குமே நேரக்குறைவுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இந்த தருணத்தை நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நரேந்திர மோடியுடைய பேச்சுக்கள், அவருடைய பேச்சுக்களுடைய உரைகளுடைய சாராம்சத்தில் யாருக்கும் மாற்றுகிறதுக்கு இது இருக்க முடியாது. அதே சமயத்துல செயல்படக்கூடிய இடத்துல அரசாங்கம் இருக்கிறது, எதிர்பார்ப்புகளும் அதீதமாக இருக்கிறது. செயல்படுத்துமா இந்த பேச்சுக்கள்ல உரைகள்ல இருக்கக்கூடிய சாராம்சத்தை, இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமா அதற்கு கால அவகாசம் தேவைங்கிறதையும் மாற்றுக்கிறது இல்ல. இந்த நிலையில இந்த எதிர்பார்ப்பை நரேந்திர மோடி பூர்த்தி செய்வாரா என்பதுதான் தொடர்ந்து எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. தொடர்ந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், அமெரிக்க நலன் அவர்களுக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.